இருக்காரு. இன்னொருத்தர் வந்து அவர் ஏற்கனவே அவர் மதுரையில் இருந்தவரா 2004 வந்து மதுரையில் ஓட்டு போட்டிருக்காரு. மதுரையில் எந்த பூத்துன்னு தெரியல. ஆனால் இப்போ வந்து கோயம்புத்தூருக்கு வந்துட்டார். கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூர் தொகுதிக்குள்ளே இருக்கார். அவருடைய பூத்து எது அப்படின்னு பழைய பூத்து எது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவர் இதை ஸ்கேன் பண்ணுறாங்க நம்ம முன்னாடியே. அந்த அவருக்கு ஓட்டு திருப்பூரில் காங்கேயம் ரோட்டில் இருக்கிறதா அவங்க அப்பா பேர், அவங்க அம்மா பேர், அவரோட பேர் எல்லாமே அவங்க அப்பா பேர் அவர் பேர் பொருந்தி வருது. காங்கேய ரோட்டில் இருக்கிறதா இவர் பேர் வந்து அப்பா பேரோட பொருந்துறதுனால பாருங்க கரெக்டாக தான் வருது அப்படின்னு சொன்னால், இல்லை நான் திருப்பூர்லேயே காங்கேய ரோட்டில் குடியே போனதில்லை, ஒரு நாள் கூட இருந்ததில்லைன்னு சொன்னால் கூட இருந்தாலும் இது மேட்ச் ஆகுது. அதனால இந்த வாக்காளர் சீட்டு அந்த அந்த பாகம் எண் வரிசை எண் எழுதி அந்த 2வது காலத்தில் இந்த இடத்துல திருப்பூரில் ஓட்டு போட்டதா எழுதிக்கிறாங்க. அப்போ இது எப்படி மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து எவ்வளவு சிக்கலானது. நம்ம ஓட்டே போடாத இடத்துல வந்து போய் இது மேட்ச் ஆகுது.